இந்திய அரசியல் நோக்கிய பயணத்தை தவிர்த்து சமூக இயக்கமாக மாறி நான் செய்யறது சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்வி. தண்ணீருக்கு மாநாடு போடுறேன். தண்ணீர் பேசுவோம் உங்க கூட 15ஆம் தேதி நான் தண்ணீரா இருந்து பேசுவேன். அது உங்களுக்கு சரியா இருக்கான்னு பாருங்க. அது கேக்குது. உன் தாயின் கருவறையில கற்ப பையில தண்ணி குடத்துக்குள்ள எனக்குள்ளதான் நீ மிதந்திருந்த. என்னை உடைச்சுதான் வெளியில வந்த. பிறக்கும் போதும் இறக்கும் போதும் என்னை உடைச்சுதான் நீ போற. பிறந்தவொடனே நான் தான் உன்னை குளிக்க வச்சேன். இறந்த பிறகு நான் தான் உன்னை குளிக்க வச்சேன். இடையில நீ உயிர் வாழ்றீல, அதுக்கு நான் தான். நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நான் விளைய வச்சதுதான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னை ஏன் மறந்தாயின்னு கேக்குது. என்னை வித்து காசு சம்பாதிக்கலாம்னு எப்படி நினைச்ச? நீ சம்பாதிக்கிற, நீ வாங்கி குடிக்கிற. மைனா சிட்டு கொக்கு குருவி யானை புலி சிங்கங்கரடிலாம் என்ன செய்யும்னு நீ ஏன் யோசிக்கலைன்னு கேக்குது. சரியா இருக்க தப்பாருங்க? சரியா இருக்குல்ல? அதுதான் தண்ணீருக்கு மாநாடு. ஒரு சமூக குற்றத்தை அங்கீகரிக்கப்பட்ட சட்டமா அந்த அரசு மாத்திருச்சு. இப்ப நாங்க வழக்குக்கு போனா எல்லா குவாரிகளும் மூடப்பட்டதா சொல்லுங்க. சட்டப்படி உங்களுக்கு நான் சொல்றது விளங்குதா? சட்டப்படி நாங்க வழக்குக்கு போய் தடை கொடுங்கன்னா எல்லா குவாரியும் மூடிட்டதா அரசு சொல்லி இருக்குதுங்க. ஆனா சட்டத்துக்கு புறம்பா இல்லீகலா திறந்து விட்டுச்சு. இப்ப நீங்க 32 ஆறு மரணிச்சிருச்சு. ஆறா இல்ல, கழிவுநீர் ஓடுற காவாயா இருக்குது. ஏன்னா மண்ணள்ளி தின்ன பிறகு மணல் போயிருச்சுன்னா மண் வந்துடும். மண் வந்துருச்சுன்னா செடி புல்லு பூண்டு மரம் செடி கொடி முளைச்சிரும். அப்ப அது ஆறு இல்ல. இந்த ஆறை உருவாக்கியது மலை அருவி. அந்த மலையை இப்போ எம்சாண்ட் மலை மணல்னு நொறுக்கி வித்துக்கிட்டு இருக்கு. இப்ப இது எந்த மாதிரி போக்காகும்னா, இந்த நாடு இந்த நிலம் பாலைவனமா மாறி மனிதர்கள் மட்டும் இல்ல உயிரினங்களே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பில்லாத பூமியா இது மாறிடும். அப்போ இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த பூமி தாயின் மகனாக இருக்கிற எனக்கு இருக்கு, எங்க அண்ணனுக்கு இருக்கு, என் தங்கைக்கு, என் மகனுக்கு இருக்கு, என் தம்பிக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எனக்கு தூக்கம் வரல. என் மலையை அறுத்தோன்னு என் பூமி தாய் என் ஆத்தா என் முளையா இருக்கிறான்டா மகனே, என் மாறா இருக்கிறான், வா வா எனக்கு வலிக்குதுன்னு கூப்பிடுறான். நான் போய் மலைகளுக்கு மாநாடு போட்டு கத்துறேன். நீங்க கோட்டை கட்டி ஆண்டி இல்ல, கோட்டை கொடுத்தது யாரு? அவதான். அவ கல்லதான் கட்டிருக்கா. சிலையா சாமியை கும்பிடுற? சாமி சிலை கொடுத்தது அந்த மலை தான்.